Hi friends, welcome to Prevax Academy. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மாதம் 7வது நாள் 6 மாதம் 7வது நாள் நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நேரம் வந்துடுவோம். ஓகே, வந்துட்டு நம்ம வந்து கட் ஆஃபை ரீச் பண்ணுவோமா ரீச் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்போம். அதை பயப்படாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இந்த 6 மாதத்தை இந்த 6 நாள் கூட விட்டு 6 மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கரெக்டாக பேசிகிட்டு இருக்காமல் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய போகிறது சிலபஸை எடுக்கணும். சிலபஸ் எடுத்து எல்லாருமே சொல்லுவாங்க சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்கன்ட்டு. சிலபஸை மனப்பாடம் பண்ண தேவை. ஆனால் சிலபஸில் இருக்க ஒரு பாயிண்ட்டும் இந்த இது சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை முடித்த உடனே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு நினச்சாலும் சரி, ஒரு 7 நாள் பிளான் போடுங்க. ஓகேவா? 30 நாள் பிளான் போடாதீங்க, மாதத்துக்கான பிளான் போடாதீங்க, 5 நாளுக்கான பிளான் போடாதீங்க, 7 நாளுக்கான பிளான் போடுங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஓகே, சாட்டர்டே நைட் அப்லோட் ஆகுதுன்னா சண்டே ஃபுல்லாக சண்டேலேருந்து ஆரம்பிங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 7 நாளும் நம்மளால் என்ன படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு நீங்கள் உட்காந்து போடுங்க. இப்போ நீங்கள் சண்டே பார்க்குறீங்களா, சண்டே நைட்டு பார்த்து சண்டே டு சண்டே ஓகே அன்றைக்கி நைட்டு பிளான் போட்டு வச்சுருங்க. ஓகே, பிளான் போட்டு வச்சு நம்மளால் இதை படிக்க முடியும். இந்த 7 days பிளானில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் போடுங்க. ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப டம்ப் பண்ணிட்டா இதை நம்ம முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் என்னென்ன நம்மளால் முடிக்கலையே, நம்மளால் படிக்க முடியாதோ, நம்மளால் படிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அதனால் வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 7 days பிளானில் போடுங்க. 7 days பிளான் போட்டிங்களா, ஃபஸ்ட் டே நீங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கும் போது ஒரு நோட் எப்பயுமே இதுக்குன்னு தனியாக போட்டுருங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நான் இது படித்தேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுங்க. எப்படி இப்போ நீங்கள் வந்து 5:30 மணிக்கு எழுந்திரிங்கன்னா 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரையும் நான் வந்து தமிழ் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டில் எழுதுங்க. இதை ஏன் நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட் பண்ண இதை ஓகேவா, ஏன் நோட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்மளால் படிக்க முடியும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த மெத்தட் போக போக நல்ல பலனை தரும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே வந்து நம்ம 4 மணி நேரம் படித்தோம்னா 24 மணி நேரத்தில் நம்ம 4 மணி நேரம் தான் படிச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதை நம்ம போக்குறது நம்ம அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிப்போம். ஸோ இதுக்காக இந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த நோட்டில் நோட் பண்ண சொல்லுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா வச்சுக்க, இன்னும் 24 மணி நேரத்தில் நம்ம 8 மணி நேரம் தூங்கிடுறோம். 4 மணி நேரம் படித்தா 12 மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இப்போ அடுத்த வாரம் 5 மணி நேரம் படிப்பீங்க, அடுத்த வாரம் 6 மணி நேரம் படிப்பீங்க. இதே மாதிரி ஒரு மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு டைமில் உங்களால் ஃபுல் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டைம் வரும். அந்த டைம்லேருந்து நீங்கள் கரெக்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிளான் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரம் மட்டும்தான் போடணும். ஓகேவா? அதுக்கு மேலே போடாதீங்க. ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே படிக்கிற மாதிரி மட்டும் பிளான் போடுங்க. ஒரு சின்ன பிளானாக போட்டுங்க ஃபஸ்ட்டு 7 days. ஓகேவா? இப்போ June 13 ஆகுதா இன்றைக்கி, June 30லேருந்து June 20க்குள்ளே ஒரு சின்ன பிளானாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். June 20 அப்போ இந்த மாதிரி நான் வந்து படித்தேன், இந்த வாரம் ஃபுல்லாக இத்தனை மணி நேரம் நான் ஆவரேஜாக படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் பண்ண சொல்ல பாருங்கன்னா, இப்போ அடுத்த வாரம் ஒரு வீடியோ வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த வாரம் நம்ம எவ்வளோ மணி நேரம் படிக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணி நேரம். ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், நம்ம எவ்வளோ மணி நேரம் இதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்களே டிசைன் பண்ணணும். உங்களுக்கான டைம் நீங்கள் தான் உருவாக்கணும், தானே டைம் வராது. ஓகேவா? இப்போ நீங்கள் காலைல வந்து எப்பயுமே நம்ம வந்து 6 மணிக்கு தான் எழுந்திருப்போம் அப்படின்னா ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்துருங்க. 5:30 மணிக்கு எழுந்துருங்க. 6 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா 5 மணிக்கு எழுந்துருங்க. அந்த 6:30 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா 5:30 மணிக்கு எழுந்துருங்க. 1 மணி நேரம் நம்மளுக்கு சாலிடாக கிடைக்கும். இப்போ லாஸ்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 11 மணிக்கு தூங்க போங்க, அதில் 1 மணி நேரம் கிடைக்கும். இதுலேயே நம்ம வந்து 2 மணி நேரத்தை சாலிடாக எடுத்துடலாம். அந்த 2 மணி நேரம் யாருமே எல்லாம் தூங்குற டைமில் நம்ம படிக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? நான் புரிஞ்சுச்சா? இந்த ஃபர்ஸ்ட் பிளான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஷார்ட் டைம் டேபிள் தான் போடணும். அதே மாதிரி இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் டேட் போட்டு June 6, இப்போ ஜூன் வந்து 13, June 14 5:30 to 6:30 தமிழ் படித்தேன். அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் இந்த நேரத்துலேருந்து எந்த நேரத்துக்குள்ளே இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நோட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம 2வது பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் டார்கெட் என்ன கவர் பண்ணுறதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸும் தமிழும் நம்மளை வந்து கவர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? மேக்ஸில் வந்து 25க்கு 23 அடிச்சே ஆகணும். தமிழில் வந்து 90லேருந்து 95 எடுத்தால் தான் நம்ம ஜிஎஸை பார்க்கவே முடியும். ஓகேவா? நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா தமிழில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனால் தான் உங்களுக்கு பயமே இருக்காது. மேக்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. எப்படி வராமல் போயிடும்? நம்ம வந்து ஒரு செயலை வந்து திரும்ப பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி நம்மளுக்கு வராமல் போயிடும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்கிளோட ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் ஆரம்பிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு விழுவீங்க. ஓகேவா? அடுத்தது வந்து விழுந்து தானே நம்ம கற்றுப்போம். அதே மாதிரி தான் இது. மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 10 மார்க் போடுறீங்களா, 10 மார்க் எடுக்கிறீங்களா, பரவாயில்ல, நம்ம வந்து மீதி 15 கற்றுப்போம்.
ஓகேவா. இப்போ அடுத்த டெஸ்ட்டில் வந்து 15 மார்க் எடுக்கிறோமா, நம்ம நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே கிடச்சிருக்கு, இதே மாதிரி நினச்சிட்டு போகணும். ஓகேவா. அதே தான் நம்ம இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதுறோம்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, மார்க் இருக்கவே கூடாது, இத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கூட, நம்மளுக்கு இத்தனை கொஸ்டின் தெரியும் கன்ஃபார்மா அப்படின்னு தான் இருக்கணும். மார்க் வந்து ஃப்ளூக்கில் போட்டால் கூட மார்க் வந்துடும். ஓகேவா. மார்க்கை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஓகேவா. நம்மளுக்கு எத்தனை கொஷின் தெரியும், 100 கொஷினில் ஓகேவா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 60 கொஷின் தெரியும். ஓகே, 40 அந்த 60 கொஷின் மட்டும் தான் நம்மளுக்கான கொஷின். மீதி இந்த 40 கொஷினில் 20 கொஷின் நீங்கள் போட்டாலும் அது ஃப்ளூக்கில் போட்ட மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா. அதனால் இந்த 100க்கு 80 கொஷின் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிட்டு நீங்கள் போகணும். ஓகேவா. இதுதான் 2வது பாயிண்ட். ஓகேவா. அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி இந்த ஒரு வாரம் படிச்சிங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த டாபிக் நான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும். அதை உட்காந்து நோட்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறாங்க, அதுக்கு ஏ ஆப்ஷனா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நோட்டில் நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆர் இல்லைங்கன்னா கூட பரவாயில்ல, நோட்டில் ஏ அது கரெக்டு, பி நம்ம போடுறது கரெக்டு இப்படின்னு சொல்லிட்டு போடுறது. நம்மளுக்கு ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு இல்லை, மெயின் டெஸ்ட் போடாமல் ஓஎம்ஆரில் தான் எழுதணும். இது மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் நம்ம நோட்டில் போட்டு எத்தனை மார்க் வருதுன்னு இது பண்ணலாம். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் டேபிள் போட கற்றுக்கணும். ஓகே, டைம் டேபிள் நம்மளுக்கான டைம் டேபிள் நம்ம தான் போடணும். மற்றவங்க டைம் டேபிள் சொல்லிட்டு நம்ம படிக்கிற மாதிரி நம்மளுக்கு அதை அடாப்ட் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு இந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், நம்ம இந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த டைம் டேபிள் நம்ம தான் போடணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக. அடுத்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் படிக்கிறது நோட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து மெயினான பாயிண்ட். ஓகேவா. இந்த 2 பாயிண்ட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவில் வந்து இப்போ நான் சொன்னது கான்செப்டை மட்டும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, என்னென்ன பாயிண்ட் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து டைம் டேபிள் போடணும், அடுத்து எவ்வளோ மணி நேரம் படிக்கிறேன்னு பார்க்கணும், அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் எவ்வளோ இருக்குது, தெரியாத கொஸ்டின் எவ்வளோ இருக்குது, ஃப்ளூக்கில் நம்ம எத்தனை கொஸ்டின் போடுறோம் இதை கரெக்டாக நோட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட்டாக நான் சொன்னது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஓகேவா. டெஸ்ட் வந்து நீங்கள் சாதா டெஸ்ட் சின்ன சின்ன டெஸ்ட்லாம் வந்து நோட்டில் போட்டுக்கலாம். மெயின் டெஸ்ட் வந்து ஓஎம்ஆர் பண்ணணும். வாரத்துக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 2 டெஸ்ட் போடுங்க. ஓகே, அந்த டைம் டேபிளில் இருக்கிறத ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து போட்டு எல்லா டாப்பிக்குமே நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகே, ஒரு டெஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா. 2 டெஸ்ட் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஒரு புதுசாக வந்து என்ன ஸ்டெப் எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத கொஷினா டெய்லி 4 கொஷின் வந்து ஷார்ட்ஸாக கொடுத்துருவோம். அது பிவைக்காக இருக்கும், டெய்லி ஷார்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.